அதிமுக தமிழ்நாட்டின் ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி, தமிழ்நாட்டின் பெரிய கட்சி. இந்த நிலையில் ஏற்கனவே பாஜக ரொம்ப அவங்கள இயக்குதுங்கிற விமர்சனம்லாம் வந்து கொண்டு இருக்கிற இந்த நிலையில் நிறைய கருத்து கணிப்புகள் வருது. நீங்கள் கருத்து கணிப்பை நம்ப மாட்டீங்க, அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பலமுறை சொல்லியிருக்கீங்க. நான் அதை நம்புறீங்களா? நான் கேட்க மாட்டேன், அதுக்கு நீங்கள் பதில் நீங்கள் பலமுறை சொல்லிட்டீங்க. அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி 1% அதிமுகவோட விஜய் கூட, 1.5%. திமுக ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் விஜய், அதோட 1% குறைவா இது இருக்கு இப்படிங்கிற மாதிரியே சொல்லி வச்சு ஆங்கில ஊடகங்களையும் நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். இந்த ஒரு 6-7 கருத்து கணிப்பு வந்துருச்சுல, எதுன்னு சொல்ல வேண்டாம், சம்பந்தப்பட்டவருடைய மனசாட்சி குத்தட்டும். ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை எடுக்க போகுது, ஏற்பாடுகள் நடக்குது, நாங்க தான் நடத்துறோம், எங்களுடைய கிரெடிபிலிட்டி இப்படி இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நடத்துறேன்னா நீங்க எல்லாத்தையும் ஏற கட்டிக்கிட்டு ஒரு ஊரா போய் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து படி தமிழ்நாடு முழுக்க பரவலா பலதரப்பட்ட மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பை சத்தம் இல்லாமல் எடுக்கணும், விளம்பரப்படுத்திட்டு எடுக்கக்கூடாது. அப்போ மக்களுடைய உணர்வுகள் உண்மையாக வெளிப்படாது. ஓரளவுக்கு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த சேஷ்டை பிடிச்சவங்க அதிகமானனால தான் கருத்து கணிப்புகள் மீதான நம்பகத்தன்மை குறையுது, மக்களும் உங்களிடம் உண்மை பேச மறுக்கிறார்கள்.